ராமானுஜதயா பாத்திரம் ஞான வைராக்யபூஷணம் ஸ்ரீமத் வெங்கடநாதார்யம் வந்தே வேதாந்த தேசிகம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. மார்கழி மாதம் திருக்கேட்டையில் அவதரித்த ஆழ்வார் தொண்டரடிப்புடி ஆழ்வார். அவருடைய பெருமையை சுவாமி தேசிகன் அருளிச் செய்த பாசுரத்தின் மூலமாக இன்று அனுபவிப்போம். இதோ தேசிக பாசுரம். மன்னுமதில் திருமண்டங்குடிதான் வாழ மார்கழி மாத கேட்ட நாடில் வந்து துன்னு புகழ் தொண்டரடிப்புடியே நீ முன் துழாய் மாலை பணியடிமை செய்து நாடும் தென்னரங்க மணவாளர்க்கு அன்புமிக்குச் செப்பிய நல் திருமாலை 45 பண்ணிய நல் திருப்பள்ளி எழுச்சி 10 பழவடியேனக் கருள் செய் பரமணியே. பிரபந்தசாரம் என்கிற தேசிக பிரபந்தத்தில் 11வது பாசுரம். திருமண்டங்குடி என்கிற திருடமான மதில்களுடைய திவ்ய தேசத்தில் மார்கழி மாத கேட்ட நட்சத்திரத்தில் அவதரித்தவர் இந்த ஆழ்வார். நல்ல கல்யாண குணங்களை உடையவர். எம்பெருமானுக்கு திருத்துழாய் மாலை சமர்ப்பிக்கின்ற கைங்கரிய பாக்கியத்தை பெற்றவர். அழகிய ஸ்ரீரங்கம் என்கிற க்ஷேத்திரத்தில் இழந்தருளியிருக்கின்ற ரங்கநாதனிடத்தில் அன்பு பூண்டு 45 பாசுரங்கள் கொண்ட நல் திருமாலை என்கிற திவ்ய பிரபந்தத்தையும் 10 பாசுரங்களைக் கொண்ட நல் திருப்பள்ளி எழுச்சி என்கிற திவ்ய பிரபந்தத்தையும் அருளிச் செய்தவர். இவ்விரண்டு பிரபந்தங்களையும் ஓ தொண்டரடிப்புடி ஆழ்வாரே, உமக்கு தொன்று தொட்டு அடிமை பூண்டு நிற்கும் அடியேனுக்கு பரிவிடம் அனுகிரகிக்க வேண்டும் என்று சுவாமி தேசிகன் ஆழ்வாரை பிரார்த்திக்கிறார் என்பது இப்பாசுரத்தின் பொருள். நம் சம்பிரதாயத்துல தினந்தோறும் திருவாராதன காலத்தில் திருப்பள்ளி எழுச்சி திருப்பாவை என்கின்ற திவ்ய பிரபந்தங்களை அனுசந்திப்பது வழக்கம். விசேஷமாக இந்த மார்கழி மாதத்துல 30 நாளும் இவர்களை சேவிக்காத ஸ்ரீவைஷ்ணவர்கள் இருக்க மாட்டார்கள். திருமலை முதலிய திவ்ய தேசங்களில் இந்த 30 நாளும் சுப்பிரபாதத்திற்கு பதிலாக திருப்பள்ளி எழுச்சி சேவிக்கிற வழக்கம் உண்டு. ஆழ்வாருடைய திருநாமம் தொண்டர் அடிப்பொடி. தொண்டர் அடிப்பொடி பக்த அங்கிரி ரேணு என்று இங்கு வடமொழியில் சொல்லுகிறார்கள். விசேஷமாக இவருடைய தனியன் ஸ்லோகம் மிக அழகானது. தமேவமத்வா பரவாசுதேவம் ரங்கேசியும் ராஜவதர்கணீயம் பிராபோதிகிம் யோக்கிருத சூக்திமாலாம் பக்தாங்கிரி ரேணும் பகவந்தமீடே. திருமாலையின் தனியனை பார்க்கும் பொழுது தொண்டரடிப்பொடி எம்பெருமான் என்றே சொல்லுகிறார். இவ்விஷயங்களை மனதில் கொண்டு சுவாமி தேசிகனும் துன்னுபுகழ் என்கிற விசேஷணத்தை அருளிச் செய்தார். அதாவது எம்பெருமானுக்கு எப்படியாக அநேக கல்யாண குணங்கள் விளங்குகிறதோ அப்படி இந்த ஆழ்வாருக்கும் இருக்கிறதாம். இவருடைய மிகுந்த புகழுக்கு 2 விசேஷ காரணங்களை இந்த பாசுரம் தெரிவிக்கிறது. பூமாலையும் புனைந்து பாமாலையும் பாடிய பெருமை ஒன்று. அர்ச்சாவதாரங்களுக்குள் அரங்கநகரப்பனை தவிர வேறு எம்பெருமானை பாடாத பெருமை மற்றொன்று. தொண்டரடிப்படி ஆழ்வாருக்கு இருக்கின்ற பெருமைகள் 3. அதில் ஒன்று பரவாசுதேவனுக்கு திருப்பள்ளி எழுச்சி பாடினது. அரங்கத்தம்மா பள்ளி எழுந்தருளாயே என்று அரங்கநகரப்பனுக்கு சுப்பிரபாதம் பாடினார். பெருமாளுக்கு நாம் ஏன் திருப்பள்ளி எழுச்சி பாடணும்? அவர் என்ன தூங்குறாரா? இல்லையே, மனுஷர்களுக்கு தான் தூக்கம் உண்டு. தூக்கம் என்றாலே அஜ்ஞானம்தான். எம்பெருமானுக்கு அஜ்ஞானம் என்பது கொஞ்சம் கூட கிடையாது. பெருமாள் ஜெகத்ரக்ஷண ஜாகரூகனாக எப்பொழுதும் எழுந்தருளிருக்கின்றான் அல்லவா? ஆக எதற்கு திருப்பள்ளி எழுச்சி இங்க ஆழ்வார் விசேஷமாக பாட வேண்டும்? ராஜவத் அர்ஹணீயம் என்கிற பதத்தினாலே விசேஷமாக இந்த அர்த்தத்தை சொல்லுகிறார். ராஜாதிராஜனான எம்பெருமானுக்கு இது உபசார விசேஷம். வாஸ்தவமாக பெருமாளுக்கு பசி தாகம் முதலிய விஷயங்கள் இல்லதான். ஆனாலும் நாம் திருவாராதன காலத்தில் விசேஷமான தளிகைகளை சமர்ப்பிக்கிறோம் அல்லவா? இவையெல்லாம் உபசாரங்கள் தான். எம்பெருமானுக்கு ஒரு கடமையாக இல்லாத ஒரு உபசாரமாக சமர்ப்பிப்பது ஆகமநிதி. ஆக திருப்பள்ளி எழுச்சி திருவரங்கனுக்கு தொண்டரடிப்பொடி ஆழ்வார் ஓர் உபசாரமாக சமர்ப்பித்த வைபவம் நல் திருப்பள்ளி எழுச்சி 10 என்று சுவாமி தேசிகன் சாதித்தருடினபடி. இனி 2வது விசேஷம். அணிபொழில் திருவரங்கத்தம்மானுக்கு விசேஷ கைங்கரியத்தை செய்து வந்தவர் இவ்வாழ்வார். திருத்துழாய் சமர்ப்பிக்கின்ற கைங்கரியம் ஆழ்வார் தாமே அருளிச் செய்கிறார். வளவழும் தவளமாட மதுரை மாநகரம் தன்னுள் கவளமால் யானை கொன்ன கண்ணனை அரங்கமாலை துளவத் தொண்டாய துல்சீர் தொண்டரடிப்பொடி சொல் இளையவன் கவிதையேலம் எம்பிரார்க்கினியவாரே என்பதாக நாம் அத்தியனோத்சவாதி சந்தர்ப்பத்தில் தொண்டரடிப்பொடி ஆழ்வாருடைய திருமேனியை சேவிக்கும் பொழுது அவர் தோள்களிலே ஒரு பூக்கூடை நமக்கு தென்படும். அந்த பூக்கூடையில் எப்பொழுதுமே திருத்துழாயிருக்குமா. பரம பவித்திரமான துளசியை எம்பெருமானுக்கு சமர்ப்பிப்பதில் மிகவும் விசேஷமான ஆர்வம் ஈடுபாடு உள்ளவர் இவ்வாழ்வார்.
இவ்விஷயத்தையும் தாமே அருளிச் செய்கிறார். தொடையத்த துளவமும் கூடையும் பொலிந்து தோன்னியதோள் தொண்டரடிப்பொடி என்னுமடியனை என்பதாக. பெருமாளுக்கும் பிடித்த புஷ்ப விசேஷம் திருத்துழாய்தான. இவ்வாழ்வாருடைய தோள்களை பார்க்கும் பொழுது எப்பொழுதும் அந்த திருத்துழாய் கூடையை சுமந்ததினால் ஒரு விதமான சின்னம், மச்சம், அடையாளம் ஏற்பட்டதாம். உதாரணத்திற்கு ஸ்ரீரங்காதி க்ஷேத்திரங்களில் ஸ்ரீபாதந்தாங்கிகள் என்று சொல்லப்படுகிறவர்களுடைய தோள்கள் எப்படி இருக்குமோ அப்படியாக புள்ளரையனான கருத்மானுடைய திருத்தோள்களிலே தொதங்கிரி சம்மர்த கிணாங்க சோபினா என்று மாப்போலே எம்பெருமானுடைய திருவடிகளுடைய அடையாளம் இருக்குமாம். சுவாமி துழாய் மாலை பணியடிமை செய்து என்று காண்பிக்கிறார். கைங்கரியமே பிரதானமாக கொண்டவரான தொண்டரடிப்பொடியை சேவிக்கிற பொழுது இந்த பூக்கூடையோட சேவிக்க வேண்டும் என்பது சுவாமி தேசிகனுடைய திருவுள்ளம். வேடிக்கையாக சொன்னால் டாக்டர்கள், வக்கீல்கள் அவர்கள் கவுனு, ஸ்கெத்தஸ்கோப்பு இந்த மாதிரிலாம் போட்டுருப்பா. இது ஒரு சின்னமாக இருக்கிறது. இனி மூன்றாவது விஷயம், முன் சொன்னபடியே ஆழ்வாருடைய திருநாம வைலட்சண்யம் தொண்டரடிப்பொடி என்பதாக. பகவத் தாஸ்யத்திற்காட்டிலும் பாகவத தாஸ்யத்துவே முக்கியமானது என்று உன் அடியார்க்கு ஆட்படுத்தாய் என்று அருளிச் செய்துள்ளார். எம்பெருமானிடத்தில் பிரார்த்தித்து பெறுவது பாகவத தாஸ்யமே என்று சுவாமி தேசிகன் ரகசியத்ரய சாரத்தில் புருஷார்த்த காஷ்டாதிகாரத்தில் கடைசியில் நாதேனஸ்துணம் அந்யதன்யதபிவா என்று அனுசந்திக்கிறார். இன்னொரு சந்தர்ப்பத்தில் பாகவத சேஷத்துவமே தனக்கு நிரூபகமாக ருச்சித்த தொண்டரடிப்படியாழ்வார் அருளிச் செய்தார் என்றும் சாதிக்கிறார். நம்மாழ்வாரும் அடியார் அடியார் தம் அடியார் அடியார் தமக்கு அடியார் அடியார் தம் அடியார் அடியோங்களே என்றும், குலசேகரர் முகுந்தமாலையில் त्वद्भृत्य भृत्य பரிச்சாரக भृत्य भृत्य भृत्यஸ்ய भृत्यகிதிமாம் ஸ்வரலோகநாத என்று காண்பித்தருளினார்கள். ஆக இதுதான் நம் ஸ்வரூபம். எம்பெருமானுடைய லீலா விசேஷங்களில் இவ்வாழ்வாருடைய சரித்திரத்தை பார்த்தோமானால் ஒரு பெண்மணி அங்க இருந்து எம்பெருமானை, அதாவது ஒரு பெண்மணியோட இருந்து எம்பெருமானை பிரிந்து பலகாலம் கைங்கரிய பாக்கியத்தை இழந்து மறுபடியும் பெருமாளுடைய அனுக்கிரக விசேஷத்தினாலே அவனுடைய திருவடிகளை ஆசிரயித்து உய்ந்தார் என்பது நாம் இங்கு ஸ்மரிக்க வேண்டிய விஷயம். இவ்வாழ்வார் கேட்கிறார், நான் தப்பான வழியில் சென்றபோது என்னை தடுத்து நிறுத்த வேண்டிய பொறுப்பு தந்தையான எம்பெருமானுடையதானே. தெளிவிலா கலங்கல் நீர் சூழ் திருவரங்கத்துள்ளோங்கு மொழியுளார் தாமே என்றே தந்தையும் தாயுமாவார் எளியதோர் அருளுமென்றே எந்திரத்தெம்பிரானார் அடிய நம் பயலென்னார் அம்மவோ குடியவாரே என்று ஆக்ஷேபிக்கிறார். மற்றொன்று முக்கியமாக சொல்ல வேண்டிய விஷயம், இவ்வாழ்வார் அருளிச் செய்த திருமாலை என்கிற திவ்ய பிரபந்தத்தினுடைய வைபவம். இதை நம்மால் வர்ணிக்கவே முடியாது. அனுபவித்து ஆஸ்வாதித்து ரசித்துதான் மகிழ வேண்டும். 4000 திவ்ய பிரபந்தத்தில் எந்த பிரபந்தம் படித்தாலும் படிக்காத போனாலும் பரவாயில்லை, ஆனால் திருமாலையை கட்டாயம் அனுசந்திக்க வேண்டும். திருமாலை அறியாதார் என்று ஒரு பழமொழியே உண்டு. எவ்வளவு ஆர்வத் பக்தி அரங்கநகரிடத்தில் நைச்சியானுசந்தானம் உண்மை நிலை, இது நம் வாழ்க்கைக்கு இந்த திருமாலை என்கிற திவ்ய பிரபந்தம் ஒரு கைடு போல இருக்கான். தென்னரங்க மணவாளர்க்கு அன்புமிக்கு செப்பிய நல் திருமாலை என்று சுவாமி இந்த விஷயத்தை தெரிவிக்கிறார். திருமாலையில் எல்லா பாசுரங்களும் அமிர்த துல்லியம்தான். ஸ்ரீரங்கநாதனிடத்தில் நம் மனசு உருவும்படியான பாசுரங்களை அருளிச் செய்துள்ளார். உதாரணத்திற்காக பச்சைமா மலைபோல் மேனி பவளவாய் கமலச்செங்கண் அச்சுதா அமரரேரே ஆயர்தங் கொழுந்தே என்னும் இச்சுவைத்த விரையான்போ இந்திரலோகமாடும் அச்சுவை பெருணும் வேண்டேன் அரங்கமா நகருளானே. குடதிசை முடியை வைத்து குடதிசை பாதம் நீட்டி வடதிசை பின்பு காட்டி தென்திசை இலங்கை நோக்கி கடல் நிறக்கடவுளந்தை அரவணை துயிலுமா கண்டு உடலெனக் குறுகுமாலோ என் செய்கேன் உலகத்தீரே. சரணாகதி செய்யும் பொழுது ஊரிலேன் காணியில்லை உறவு மற்றொருவரில்லை பாரிலின் பாதமூலம் பத்திலேன் பரமமூர்த்தி காருளி வண்ணனே கண்ணனே கதறுகின்றேன் ஆருடர் கலைகனம்மா அரங்கமா அனகருளானே. அதே மாதிரியாக ஐயனே அரங்கனே உன்னருளென்ன மாசைதன்னால் பொய்யனேன் வந்து நின்னேன் பொய்யனேனே என்றெல்லாம். ஆக நாமும் சுவாமி தேசிகருடைய இந்த பாசுரத்தை முன்னிட்டு தொண்டரடிப்படியாழ்வாரோட ஸ்ரீரங்கநாதனை சேவித்து மகிழலாம். ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.